தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் திரு துரை கருணா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். முதலமைச்சர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இடையிலான ஒரு நடைபயிற்சியின் போது நடைபெற்ற சந்திப்பு, இது அரசியல் களத்துல ஒரு மாற்றத்தையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தக்கூடிய காரணியா இருக்குமா? எப்படி பார்க்கலாம் இந்த சந்திப்பை? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நிச்சயமா இது ஒரு அரசியல் களத்தில் பரபரப்பாக தான் பேசப்படும். இது ஒரு மனிதாபிமான ரீதியில அவர் உடல்நலக்குறைவாக மருத்துவமனையில் இருக்கிற பொழுது பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டிருக்கிறார். உடல்நலம் தேறி வந்து அவரை சந்தித்து நலம் விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. பொதுவாகவே தேசிய அரசியல்ல எல்லா மாநிலங்களிலும் சரி, மத்தியிலும் சரி, பரஸ்பரம் கட்சியின் தலைவர்கள் எதிரெதிரான நிலைப்பாடு இருந்தால் கூட அவங்களை ஒருவர் சந்திக்கிறது, ஒருவர்கள் நிகழ்வுகளில் போய் பங்கேற்கிறது அல்லது இது மாதிரியான மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவது, நலம் விசாரிப்பது என்பது காலங்காலமான நடைமுறையின் அணுகுமுறை. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுல திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இருவரும் அரசியல் கட்சிகளும் ஒரு மிகப்பெரிய எதிர்துருவ அரசியலை ஒரு கடைபிடித்தது வந்ததன் காரணமாக இந்த நிகழ்வு என்பது பார்க்கிற பொழுது பொதுவெளிகள்ல இது ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்குமோ அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து விட்டாரோ என்கிற விமர்சனத்திற்கு உள்ளாகிறது. ஆனால் முழுக்க இது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல அரசியல்ல ஒரு பண்புமிக்க தலைவர். அது எல்லாருமே நமக்கு தெரியும், அவருடைய அணுகுமுறைகள் என்பது தெரியும். கடந்த காலங்களில் கூட மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களுக்குமே கூட இது மாதிரி பரஸ்பரம் பொது இடங்கள்ல, திருமண விழாக்கள்ல மற்றவர்களுக்கு பலமுறை அவர் இருவரும் கைகளை பற்றி நலம் விசாரித்துக் கொள்வது என்பதுமே இருந்தது. சோ அத்தகைய அணுகுமுறையை மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சரை சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். இதுல ஒண்ணு பெரிய அளவுல ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் என்பது தேவையற்றது அப்படிங்கறதா என்னோட பார்வை சகோதரி. திரு துரை கருணா, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக